வணக்க மக்களே! இன்னைக்கு நம்ம ஐ பேரி எவ்ரிதிங் எபிசோட் 3 பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கில்பர்ட் கிட்ட மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ முழிக்கிறான். நானே வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். இவன் எங்கடா என்ன கூட்டிட்டு வரன்னு பார்த்தா பிராக்டிஸ் பண்றதுக்கான அரேனாக்கு வந்திருக்காங்க. நம்ம 2 பேருக்குள்ள சின்னதா ஒரு மாக் பேட்டில் நடக்க போகுதுன்னு அங்க இருக்கிற உட்டன் ஸ்பியரை அவன் எடுத்துக்கிட்டான். உனக்கு என்ன வெப்பன் வேணுமோ அதை நீயே சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு ஸ்வாட் எடுத்துக்கிட்டான். கில்பர்ட் ஒரு கமாண்டரா இருக்கனால நம்ம ஹீரோ அவன் கூட சண்டை போட நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறான். இப்படிப்பட்ட சான்ஸை கண்டிப்பா நான் லூஸ் பண்ணவே கூடாது. ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டை ஃபேஸ் பண்ணாதான் நான் எந்த அளவுக்கு பவரா இருக்கேன்னு என்னாலையும் கத்துக்க முடியும்னு கமாண்டர் கில்பர்ட்டே இவன் ஃபேஸ் பண்றானா அப்படின்னா கண்டிப்பா இவனோட கதை முடிய போதுன்னு பக்கத்துல இருக்கவன் எல்லாருமே ஐபிஎத்த இப்ப கில்பர்ட் அவனோட அட்டாக்கை ஸ்டார்ட் பண்றான். நம்ம ஹீரோக்கு பெருசா எந்த விதமான கஷ்டமும் இல்லாம அசால்ட்டா அதுல இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கான். ஹீரோவோட ஸ்மூத்தான மூமெண்ட் எல்லாம் பார்க்க கில்பர்ட் ரொம்பவே ஆச்சரியப்படுறான். இது வரைக்கும் இவ்வளோ ஈஸியாக யாரும் என் கூட சண்டை போட்டதே இல்லைன்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு வேளை ஸ்டார்டிங்லேயே ஃபுல் பவரை பயன்படுத்த வேணான்னு ஒரு வேளை பொறுமையாக சண்டை போகிறான்னு நினைக்கிறான். பேட்டிலுக்கு நடுவில் சின்னதாக ஒரு பிரேக் விட்டுட்டு நீங்கள் பொறுமையாக அட்டாக் பண்ணணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. நீங்கள் எப்பயும் போல் சண்டை போடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல ஓகேன்னு அவனும் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு மனுஷன் கூட சண்டை போகிறனால என்னோட சக்தியை சப்கான்ஷியஸாக நானே குறைச்சி வச்சிருக்கேன்னு அவனும் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ண முன்னாடிக்கு கம்பேர் பண்ண போது கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் பெருசாக எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் திருப்பி அசால்ட்டாக தான் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். தொடர்ந்து நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறதுல இவன் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டான். இப்போ அவனோட முகத்தில் அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து டக்குன்னு அவனோட காலை நோக்கி அட்டாக்கை மாற்ற அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ மேலே ஜம்ப் பண்ணுறான். மிட்டாரில் மாட்டிக்கிட்டான். இவனை பொழந்து கட்டலான்னு பார்க்க கீழே குனிஞ்சு அசால்ட்டாக எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கான். நல்லா சண்டை போடுங்கன்னு நம்ம ஹீரோ சொல்ல அதை கேட்டதும் கில்பர்ட் செம்ம டென்ஷன் ஆகி இப்போ அவனோட அல்டிமேட் அட்டாக்கான டிராகன் கிரேவை பயன்படுத்துகிறான். அங்கே இருக்கிற தரையை டோட்டலாக அந்த ஸ்பியர் பொழந்துக்கிட்டு நம்ம ஹீரோ நோக்கி வர அவன் கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த புகையில் டக்குன்னு அவன் மாயமாக மறைஞ்சிட்டான். எப்படி நம்ம ஹீரோ இந்த அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆனான்னு சுத்தமாக யாருக்கும் ஒன்றுமே புரியல. நம்மளோட சண்டே இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்த விட்டு அவன் கிளம்பிட்டான். உண்மையான ஸ்பேரை யூஸ் பண்ணி சண்டை போட்டிருந்தா கண்டிப்பாக நம்மளோட கேப்டன் அசால்ட்டாக அவனோட கதையை முடிச்சிருப்பாரு. அதனால தான் பயந்து இந்த இடத்த விட்டு அவன் ஓடி போயிட்டான்னு மற்றவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நடந்த உண்மை என்னன்னு நம்ம கில்பர்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சின்ன வயசுலேருந்தே கில்பர்ட் ரொம்பவே டேலண்டானவன். ஃபர்ஸ்ட் டைமாக அந்த ஸ்பேர் எடுக்க போதே அவனுக்குள்ளே இருக்க திறமையை புரிஞ்சுக்கிட்டான். அவன் கிராமத்தில் இருக்க எல்லாருமே அசால்ட்டாக தோக்கடிச்சிட்டான். கேபிட்டல்லே அவனை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்ஸ் யாருமே இல்லை. அங்கே இருக்கிற எல்லாருமே தோக்கடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஊராக சர்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்ஸை நோக்கி இவனே போக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அப்போ கூட இவனை யாராலையுமே தோக்கடிக்க முடியல. அடுத்து எங்கே தான் போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க போது அந்த வில்லேஜோட ஹெட்டு சொல்கிறாரு, நீ திருப்பி கேபிட்டலுக்கே போ. காரணம் இப்போ வார் நடந்துட்டு இருக்கனால நம்ம நாட்டோட நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்குது. அந்த பவர் பேலன்ஸை சரி பண்ணுறதுக்காக ஸ்ட்ராங்கான சோல்ஜர்ஸ் எல்லாருமே கேபிட்டலில் கேதர் பண்ணுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போனோன்னா கண்டிப்பாக உன்னால் நிறைய ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்ஸை ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்காக கில்பர்ட் திருப்பி கேபிட்டலுக்கு போனால் ஒரு கமாண்டரான நிறைய ஆப்போனன்ட்ஸை திரும்பி ஃபேஸ் பண்ணால் அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போய் எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸை போட்டு பொலந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்ட்ராங்கான மெம்பர்ஸ் யாராவது புதுசாக ஸ்குவாடில் சேர்ந்து அவங்களோட பவரை இவன் செக் பண்ணி பார்ப்பான். ஆனால் கடைசி வரைக்கும் இவனுக்கு ஈக்குவலான பர்சனை கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க போது அவனோட மாஸ்டரை திருப்பி மீட் பண்ணால் டிவைன் ஸ்பியர்னு இவனுக்கு ஒரு பட்டம் கூட கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இவனுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் கூட சண்டை போகலன்னா வாழ்க்கையே ரொம்ப போர் அடிக்குது, நான் பேசாமல் ரிலாக்ஸே பண்ணிட்டு போயிடலான்னு இவனோட மாஸ்டருக்கு டிவைன் ஸ்வாடுன்னு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. பேசாமல் ஆனர்ஸ் கூட நீ சண்டை போட்டு பார்க்க வேண்டியதானு கேட்க ஆனர்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே ஸ்ட்ராங்கானவ் தான். ஆனாலும் ஸ்ட்ரென்த் வைஸில் பார்த்தா ஒரு பேட்டில் கண்டிப்பாக அவளால் இன்னும் ஜெயிக்க முடியாது. உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கானவங்க இன்னும் நிறைய பேர் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் பல பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க, ஆனால் யாரும் கடைசி வரைக்கும் உங்களை தாண்ட போகிறதே கிடையாது. நீ எவ்வளோ தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஒரு வாரை கண்டிப்பாக உன்னால் தனியாக ஜெயிக்க முடியாது. அதுக்காக தான் நான் ஸ்ட்ராங்கான சோல்ஜர்ஸை உருவாக்குறேன். ஆனால் அப்படிப்பட்ட சோல்ஜர்ஸில் கண்டிப்பாக ஒருத்தவங்க என்னை மிஞ்சி வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த ஜென்ரேஷனில் அப்படி யாராவது வந்தால் எனக்கு சந்தோஷம்தான். அவங்க கூட பேட்டில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா தான் நான் காத்துட்ருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் இன்றைக்கிமா ஃபேஸ் பண்ணியிருக்கான். ராஜாவை மீட் பண்ண போது நம்ம ஹீரோ ஒன்று பெருசாக அலட்டிக்கல. காசு பணம்லாம் எதுவுமே வேணான்னு சொல்லிவிட்டு அவனோட ஸ்ட்ரென்த்தில் அவன் கான்ஃபிடென்ட்டாக இருந்தான். அதனால தான் அவனை ஃபேஸ் பண்ணுறதுக்காக இவன் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். என்னை எதிர்த்து சண்டை போட போது அவன் சுத்தமாக கஷ்டப்படவே இல்லை. கண்டிப்பாக அவனோட மூமெண்ட்டெல்லாம் பார்க்க போது எனக்கு தெரியுது அதிகமான ட்ரைனிங் அவன் எடுத்திருக்கான்னு. எந்த ஒரு மனுஷனாலையும் கண்டிப்பாக என்னோட டிராகன் ஸ்பியர் அட்டாக்கை ஃபேஸ் பண்ணி உயிரோடே இருக்க முடியாது. பட் அந்த அட்டாக்ல வந்து அவன் எப்படி தப்பிச்சான்னு கூட என்னால் பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் டைமாக ஒருத்தவன் என்ன கம்ப்ளீட்டாக தோக்கடிக்கிறான். ஆனால் அவனோட வீக்காக இருக்கிற விஷயம் புரிஞ்சு மற்றவங்க முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தக்கூடாது அவன் கண்டிப்பாக இந்த பேட்டில் விட்டு போயிருக்கான். ஆல்சோ கிளம்ப போது கில்பர்ட்டை பார்த்து திருப்பி நம்ம 2 பேரும் மீட் பண்ணுறதுக்காக காத்து இருக்கேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் தரையை பார்த்தா அந்த இடத்துல எக்கச்சக்கமான காலடி தடங்கள் இருக்குது. ஒரு ஸ்டெப்பு நம்ம ஹீரோ எடுத்து வைக்க போது அந்த தரையை டோட்டலாக உடஞ்சிருக்கு. அது மூலியமாக தான் அவன் அட்டாக்லேருந்து தப்பிச்சிருக்கான். ஆனால் அது எப்படி பண்ணான்னா சுத்தமாக இவனுக்கு புரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கில்பர்ட்டை பார்த்து பயந்துட்டு இருக்கான். போனால் போட்டு தான் என்ன உயிரோட விட்டுருக்கான். கடைசி நேரத்தில் அவன் அட்டாக்கை கொஞ்சம் ஸ்லோ பண்ணனால தான் என்னால் தப்பிக்கவே முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் என்சான்மெண்ட்டை யூஸ் பண்ணி என்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இல்லைனா அந்த இடத்துல என்னோட கதையே முடிஞ்சிருக்குன்னு
நம்ம ஹீரோ கில்பர்ட்டை பார்த்து பயப்பட இன்னொரு பக்கம் கில்பர்ட் நம்ம ஹீரோ பார்த்து பயந்துட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ அவனோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டான். கத்தி எதுக்காக கொண்டு வந்தானோ அந்த வேலை தான். அதை பயன்படுத்தி சாக்கடையே டோட்டலாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். ஆல்சோ பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு ரொம்ப சந்தோஷம் வேற. இதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ண முடியாத அழுக்கு எல்லாத்தையுமே இதை யூஸ் பண்ணி நான் சுலபமாக எடுக்கிறேன்னு. வேலையை முடிச்சதுக்கப்புறம் மலை மேலே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். அந்த டஞ்சனில் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணனால ஊருக்குள்ளே இருக்கிற மற்ற வேலையெல்லாம் இப்போ கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்காங்களாம். இந்த கத்தி யூஸ் பண்ணி வேறு என்னென்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். போட்டில் இதை பயன்படுத்தி என்னால் துடுப்பு போட முடியும். பட் ஃபஸ்ட்டு அதுக்குன்னு எனக்கு ஒரு போட்டு தேவைப்படும். இல்லைனா பேசாமல் நான் கிரில் சிக்கன்லாம் இதை வச்சு சமைக்கலாம். ஆனால் அதுக்கு நெருப்பு தேவைப்படும். என்கிட்ட இருக்க ஃபயர் மேஜிக் பவரை கூட கம்மியாக தான் என்னால் பயன்படுத்த முடியும். ஸோ கரெக்டான வேலை என்னவா தான் இருக்குன்னு யோசிக்க போது பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ தேடிக்கிலே வந்திருக்காங்க. கில் மாஸ்டர் கிட்ட விசாரிக்க போது நம்ம ஹீரோ மலை மேலே இருக்கிற விஷயத்தை பற்றி அவர் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் எக்ஸாக்டான லொக்கேஷன் அவர் கூட தெரியாது. கிளே கிட்ட ஒரு பவர் இருக்குது. அதை பயன்படுத்தி தான் இவர் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி வந்திருக்கா. நான் உங்கள் பேஜாக இருக்க ஆசைப்படுறேன்னு ரெக்வஸ்ட் வைக்கிறா. சிம்பிளாக சொன்னால் நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறா. நம்ம ஹீரோட வேலைகள் எல்லாத்தையும் செய்கிறது மூலயமா பதிலுக்கு நம்ம ஹீரோ லெசன்ஸை சொல்லிக் கொடுப்பாரு. கண்டிப்பாக முடியவே முடியாதுன்னு நம்ம ஹீரோ மறுத்துட்டாரு. எதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு கேட்குறா. எனக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குது. இந்த கிளாஸுக்கு போய் நான் இந்த விஷயங்கள்லாம் படித்தேன்னு எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறா. பேசாமல் ஒரு டியூஷன் மாஸ்டர் மாதிரி நான் உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்குவான்னு கேட்க அதுவும் வேணான்னு சொல்லிட்டாரு. ஒரு வேளை நான் ரொம்பவே வீக்காக இருக்கிறேன், உங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களான்னு ஃபஸ்ட்டு அவளோட ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணுறா. நெக்ஸ்ட்டு நெருப்பு மூலியமாக அந்த ஐஸாவை உருக்கிட்டா. அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து பின்னாடி இருக்க மரத்தை 2 துண்டாக்கிட்டா. நெக்ஸ்ட் ஒரு கத்தியோட கைப்பிடியை மட்டும் எடுக்க இப்போ அவளோட மேஜிக் பவரை இன்ஃபியூஸ் பண்ணுறது மூலயமா ஒரு ஸ்வாடை உருவாக்கி திருப்பி அங்கே இருக்கிற மரத்தை பொழந்து காட்டுறா. இந்த டிவைன் ஸ்லாஷை யூஸ் பண்ணி என்னால் அன்டெட் மான்ஸ்டர் எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டு தள்ள முடியும்னு. நீ எவ்வளோ தான் வித்தை காட்டினாலும் கண்டிப்பாக என்னோட ஸ்டூடெண்ட்டாக நான் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன். காரணம் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறேன்னு எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு எந்த விதமான திறமைகளும் இல்லை. சொல்லப்போனால் எனக்கு ரொம்பவே பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். ஆனால் நீ ஆல்ரெடி இவ்வளோ அட்வான்ஸான மேஜிக் எல்லாத்தையுமே பயன்படுத்துகிற. எனக்கே ரொம்ப பேசிக்கான விஷயம் மட்டும்தான் தெரியும். ஆனால் நீ ஆல்ரெடி எல்லாமே கற்றுக்கிட்டு எதுக்காக என்கிட்ட வரேன்னு சொல்லி அவனோட டைனி ஃப்ளேமை பயன்படுத்துகிறான். பார்த்தியா, இந்த ஃப்ளேமை தாண்டி என்னால் ஒன்றுமே யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமா அவள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. நம்ம ஹீரோ பற்றி கிளே ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கா. கிளே மட்டும் இல்லை, அகாடமியை அட்டன் பண்ண எல்லாருக்குமே நம்ம ஹீரோட கதையை பற்றி தெரியும். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் அட்வென்ச்சர் ஆனோன்னு கேபிட்டலுக்கு வந்து அங்கே இருக்கிற எல்லா அகாடமி கோர்ஸுமே அட்டன் பண்ணான். பட் அவனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த விதமான டேலண்ட்டும் இல்லை. ஸோ அவனால் ஒரு அட்வென்ச்சர் ஆக முடியலன்னு சொன்னாங்க. இது எல்லாருமே ஒரு கதை தான் நினச்சாங்க. காரணம் அகாடமியில் ஒரு கோர்ஸை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நார்மலாக எல்லாரும் ஒரு கோர்ஸை தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 2 கோர்ஸை முடிக்கிறதே ஆல்மோஸ்ட் ஒரு இம்பாசிபிளான விஷயம் மாதிரி தான். ஆனால் நம்ம ஹீரோ இருக்கிற 6 கோர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். மேஜிக்கோட டீச்சர் நம்ம கிளேக்கு லெசன் எடுக்க போது அவரோட டைனி ஃப்ளேமை பயன்படுத்துகிறாரு. இதோட சைஸ் ரொம்பவே குட்டியாக இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே பேசிக்கான ஸ்பெல். ஆனால் எனக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால இந்த டைனி ஃப்ளேமோட சைஸை என்னால் கொஞ்சம் பெருசாக யூஸ் பண்ண முடியுது. இவர் தான் இந்த நாட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான மெஜிஷியன். அதுக்கப்புறம் கிளே கூட பல தடவை இந்த டெக்னிக்கை பயன்படுத்தினா. பட் அந்த சைஸை அவளால் இன்க்ரீஸே பண்ண முடியல. நம்ம ஹீரோ இப்போ அந்த ஸ்கில்லை தான் பயன்படுத்துகிறான். பட் அதோட பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குது. என்னோடய ஸ்கில்ஸ் பார்த்தியா, இதை தாண்டி என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. மற்ற 6த்துலேயும் என்னால் இந்த மாதிரி தான் செய்ய முடியும். நான் கிளேவை பற்றி சரியாக புரிஞ்சிக்காமல் விட்டுட்டேன். அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவர் மட்டும்தான் நினச்சேன். ஆனால் அவர் மனசாரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாரியராக இருக்கார். உடஞ்சி போன ஒரு கத்தி வச்சு அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் தண்ணியெல்லாம் தோக்கடிக்க போதே அவரோட சக்தியை பற்றி நான் புரிஞ்சிருக்கணும். அவரோட சக்தியை பற்றி இது வரைக்கும் பெருமையாக அவர் யாருக்கிட்டையும் பேசினதே இல்லை. ஆனால் நான் 2 ஹை லெவல் ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு அவர் முன்னாடி போய் சீன் போட பார்த்துருக்கேன். எங்களோட ஃபேமிலியில் யார் ஸ்ட்ராங்கானவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த நாட்டை ரூல் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. ஸ்ட்ரென்த்துனா என்னன்னு நான் அவரை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து அவரோட ஸ்டூடெண்ட்டாக அந்த விஷயத்தை அவர்கிட்ட நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம ஹீரோ போய் மீட் பண்ணுறான். இன்னிலேருந்து நீங்கள் தான் என்னோட சென்சேன்னு சொல்ல என்ன சொன்னாலும் இந்த பொண்ணு புரிஞ்சிக்கவே மாட்டான்னு நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம் முடிச்சிட்டு இருக்கா. அதோட இந்த எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.